நீங்க ரெடியா கதைக்க விடுங்கண்ணா. அவர் கேட்டதுதான் நீங்க கேட்டதுதான் அவர் பதில் சொல்லுங்க. நாங்க மற்ற இடங்கள் மாதிரி உங்களை கதைக்க விடாம செய்யல. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் கேட்கிறேன். நீங்கள் ரெடியா, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதான் அண்ணா என்னன்னு சொல்லுங்க அண்ணா. இப்ப தமிழ் தேசியம் சரி எங்களுக்கு ஒரு தமிழ் தேசியத்தை சொல்லி அண்ணா, தமிழ் தேசிய கட்சிகள் இந்த கதையை விடுங்க. இப்ப இனிதான் நாங்கள் தமிழ் தேசியத்தை புதுசா உருவாக்கணும் இனி. சரி இல்ல வேண்டாம். சரி எங்களுக்காக நாங்கள் தெரிவு செய்த எம்பிமார் வந்து கதைக்கிறதுக்கு என்னன்னா நாங்கள் போய் கதைக்கணும். அப்ப நாங்க தெரிவு செய்யாம நாங்க போய் கதைக்கலாம். நீங்க கொடுக்கத்தானே வேணும். உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கதாலேண்டா நீங்க கட்டாயம் கொடுக்கத்தானே என்ன வேணும். பிரச்சனை எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்கிறார். இப்ப நாங்க என்ன உங்களை விகாரைய தூக்கி கொண்டு போங்கண்டா சொல்றோம். பிரச்சனை எழுதி கொடுங்கப்பா. நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து இது எங்களுக்கு பிரச்சனை, இது எங்கட நிலம், இது வந்து இன ரீதியான முறையில ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு நாங்க எதிர்ப்பு உங்களோட வாசக சாலைகள் இருக்கும், சமூக இதுகள் இருக்கும், அது எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்த போட்டு கடிதம்